வணக்கம். இந்த பகுதியில் ஆப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது ரோபோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போன பகுதியில் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 விதமான விண்டோ இருக்கும். டேஷ்போர்ட், போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக், ஆர்டர் புக், ஏபிஐ செட்டிங்ஸ். அதே போல் மேலே பார்த்திங்கன்னா ஃபைல், போர்ட்ஃபோலியோ, டிலீட்ன்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து ஆட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கணும். ஆட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய காலம் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனோடனே அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம் விண்டோவில் இருக்கக்கூடிய காலம் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஷனை எடுத்து ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சார்ட்டில் கொண்டு வந்துக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிம்பலை காப்பி பண்ணிக்கணும். அந்த சிம்பல் ஃபார்மெட்டை காப்பி பண்ணிவிட்டு ரோபோவில் அமி புரோக்கர் சிம்பல்ன்ற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நெக்ஸ்ட் சிம்பல். இதில் அதே பேஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் பேங்க் நிஃப்டின்றதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ. இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ் OPTIDXன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஆப்ஷனுக்காக. ப்ராடக்ட் நேம் MISஆ NRMLான் இருக்குது, MIS கொடுத்துக்கணும். ஆப்ஷன் டைப் கால் ஆப்ஷன். அடுத்தது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய சார்ட் பார்த்திங்கன்னா 26,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல 26,200ன்றதை டைப் பண்ணிவிட்டு மறக்காமல் .00ன்றதை ஆட் பண்ணிக்கணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரோபோவில் ஆட் பண்ணாலும் கடைசியில் .00ன்றதை ஆட் பண்ணிக்கணும். வெறும் 26,000ன்றதை ஆட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். 26,200.00ன்றதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஓவர்பாட் ஓவர் சோல்டு பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இது RSI பேஸ்டு. ஸோ இதுக்கு நமக்கு டார்கெட் தேவை கிடையாது. ஸோ நம்ம டார்கெட் 2 இதெல்லாம் விட்டுறோம். ஸ்டாப் லாஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கணும். குவான்டிட்டி 1 லாட்னா 1 போட்டுக்கலாம், 2னா 2 போட்டுக்கலாம். ஸோ நான் 1 லாட்டே போடுறேன். அடுத்து லாட் சைஸ் 25ன்றதை போட்டுக்கணும். இந்த ப்ரோக்கரேஜ் தேவை கிடையாது. ட்ரேட் மெத்தட் போத் போட்டுக்கணும். மோடு நார்மல் மோட், ஹைப்ரிட் மோட் 2 இருக்கும். நார்மல் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆக்டிவ் கொடுத்துக்கணும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் தேவை கிடையாது. அதே போல் ஆட்டோ மோட், மல்டிப்ளேயரும் தேவை கிடையாது. ஆட்டோ மோட் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபுல்லி பேப்பர் ட்ரேட் பண்ணுறவங்க பேப்பர் ட்ரேட் போட்டுக்கணும். ஃபுல்லி ஆட்டோ மோடுன்றது லைவ் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல்லி ஆட்டோ மோட் போட்டுக்கணும். இன்க்ளூசிவ் மெத்தட்ன்றது எவ்ரி சிக்னல் கொடுத்துக்கணும். மறக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும், அதாவது இந்த ஓவர்பாட் ஓவர் சோல்டு RSI பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் நம்ம மார்டிங்கல்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிக்னல் லிமிட்டுன்றதை 99ன்றதை மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் இந்த இன்ஆக்டிவ் டார்கெட் ஒன்று தேவை கிடையாது. டைரெக்டாக அப்டேட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான். கிளிக் பண்ண உடனே மேலே இருக்கக்கூடிய காலமில் அந்த ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பித்த உடனே இந்த கிளிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிளிக்குன்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஷ்போர்டில் வர ஆரம்பிக்கும். டேஷ்போர்டில் வந்த உடனே நம்ம டேரெக்டாக ஃபைலில் போய் ஸ்டார்ட் கொடுத்துடலாம்.